अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल मुरसलीन व अला आलिहि व सहबिहि अजमईन अम्मा बअद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम व तह्हिर बैती लित्ताइफ़ीन वल क़ाइमीन वर्रुकइस सुजूद। क़ाल नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम मन अख़रज अज़ा मिनल मस्जिद बनल्लाहु लहु बैतन फ़िल जन्नह। रब्बि इश्रह ली सदरी व यस्सिर ली अमरी वहलुल उक़दतम मिन लिसानी यफ़क़हू क़ौली। अल्लाहुम्म सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन अल्लाहुम्म सल्लि अलैहि वसल्लिम। கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெருமக்களே, அருமை நாயகம் ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையான பெருமக்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்தர புரிவானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராகத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்திர புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, உலகம் முழுவதும் இறைவனை வணங்குவதற்காக வேண்டி கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் எப்பொழுது அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி ஒரு பள்ளி கட்டப்பட்டதோ அந்த பள்ளிவாசல் கியாமத்து நாள் வரையும் அது அல்லாஹுக்கு சொந்தமான பள்ளிவாசல், அல்லாஹுக்கு சொந்தமான இடம். அதை யாரும் எடுத்துக்கொள்வதற்கோ ஆக்கிரமிப்பு செய்வதற்கோ யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்டது, அது இறைவனுக்காக வேண்டி மட்டும்தான். அது அவனுக்கு சொந்தமானது. அதில் யாரும் தலையிடுவதற்கும் அது விஷயங்களில் ஆக்கிரமிப்பு செய்வதற்கும் யாருக்கும் எந்த விதமான அனுமதியும் மார்க்கத்தில் கிடையாது. முதல் ஆலயமான கஅபத்துல்லாவை அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கட்ட செய்து வத்தஹிர் பைத்திய லித்தாயிஃபீன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான், என்னுடைய இல்லத்தை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள். எதற்காக வேண்டி? லித்தாயிஃபீன், கஅபத்துல்லாவை தவாஃப் செய்வதற்காக வேண்டியும், வல் காயிமீன், நின்று வணங்குவதற்காக வேண்டியும், வர்ருக்கஇ, குனிந்து வணங்குவதற்காக வேண்டியும், வஸ்ஸுஜூதி, தலை சாய்த்து சிரம்படிந்து வணங்குவதற்காக வேண்டியும் என்னுடைய இல்லத்தை, என்னுடைய வீட்டை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொன்னார். அல்லாஹுடைய இல்லம் என்பது அது எங்கு இருந்தாலும் அது சுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தத்தை பேண வேண்டும். எந்த மார்க்கமும் தன்னுடைய வணக்கத்திற்கு முன்பாக சுத்தத்தை சொல்லி தருவதில்லை. சுத்தம் செய்தால்தான் வணங்கவே முடியும் என்ற ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். சுத்தம் செய்த பிறகுதான் தொழுக வேண்டும் என்ற மார்க்கம் நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் அஹ்ரஜ அதா மினல் மஸ்ஜிதி, பள்ளியில் பிறருக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை யார் ஒருவர் அகற்றுகிறாரோ, பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா,
அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டி கொடுக்கிறான் என்று சொன்னாங்க. பள்ளியில தொந்தரவு தரும் மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடியது என்ன? ஏதாச்சும் விஷப்பிராணிகளாக இருக்கலாம், அல்லது குப்பை கூலங்களாக இருக்கலாம், அல்லது அசுத்தங்களாக இருக்கலாம். இதெல்லாம் எல்லோருக்கும் இடையூறு தரக்கூடியதுதான். பொதுமக்களுக்கு இடையூறு தரக்கூடியதை யார் அகற்றுகிறாரோ, அப்பனா பள்ளியில கிடக்கக்கூடிய ஒரு குப்பையை அகற்றினாலும் அல்லாஹ் என்ன பண்றான்? அவருக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பள்ளியுடைய சுத்தத்திற்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது என்ற உயர்ந்த நிலையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனஸல் மசாஜித், பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய அந்த வேலை இருக்கிறது அல்லவா, அது எந்த நன்மைக்கு நிகரானது தெரியுமா? மஹருல் ஹூரீன், ஹூரீன்களுக்கு சொர்க்கத்து இளவரசிகள் இருக்காங்கல்ல, சொர்க்கத்து பெண்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு அது மகராக அமைகிறது என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்துல பள்ளியை சுத்தம் செஞ்சோம்னா அதற்கு அல்லாஹ் இடத்துல நன்மை என்ன அப்படின்னா, ஹூர்லீன்களுக்கு அது மகராக அமைந்து விடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா இந்த நன்மையை கொண்டு அல்லாஹ் ஹூர்லீன்களை ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்றுதான் அர்த்தம். இந்த நன்மையை கொண்டு சொர்க்கத்துடைய இளவரசிகளை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரக்கூடிய இந்த செய்தியும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து செல்றாங்க. புதிதாக ஒரு கபர் ஒன்று இருக்கிறது, மன்னரை ஒன்று இருக்கிறது. அந்த மன்னரையை பார்த்த நபிகள் நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாஹாதல் கபர், இது என்ன கபரு, யாருடைய கபரு என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சஹாபாக்கள் சொன்னாங்க, இது கபரு உம்மு மிஹஜன். உம்மு மிஹஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியுடைய பெயரை சொல்லி இவருடைய கபரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல்லதி கானத் துகும்மல் மஸ்ஜித், பள்ளிவாசலுக்கு சுத்தம் செய்வாங்களே அந்த உம்மு மிஹஜனா, பள்ளிவாசலை சுத்தம் செய்வாங்களே அந்த உம்மு மிஹஜனா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னே சஹாபாக்கள் சொன்னாங்க, நஅம் யா ரசூலல்லாஹ், அந்த உம்மு மிஹஜன் தான், பள்ளியை சுத்தம் செய்யக்கூடிய உம்மு மிஹஜன் தான். ஃபஸஃபன் நாஸ், மக்கள் எல்லாம் அந்த கபரை பக்கத்திலே அணிவகுத்து தொழுகைக்காக வேண்டி நிற்பதை போல நின்னாங்க. ஃபஸல்லா அலைஹா, அந்த கபருக்காக வேண்டி அடக்கப்பட்டவருக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை வச்சாங்க. அந்த கபரில் அடக்கப்பட்டவருக்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக வைத்தாங்க. தொழுக வைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபரில் உள்ளவருடைய பேசுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேசுனாங்க? ஐயு அமலின் வஜத்த அஃலல், உம்மு மிஹஜன் பேசுறாங்க. மரணித்த அந்த பெண்மணியிடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, ஐயு அமலின் வஜத்த அஃலல், உம்மு மிஹஜன் நீ செய்த அமலிலே மிகச்சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்டாங்க. நீ செய்த அமல்களிலேயே பூமியில செய்த அமல்களிலே மிகச்சிறந்த அமல் எதுன்னு கேட்டாங்க. இப்படி கேட்ட உடனேயே சஹாபாக்கள்லாம் நம்மளை போல ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் மா அன்தும் பி அஸ்மா மின்ஹா, நீங்க பேசுறது அவங்களுக்கு கேட்குமா யா ரசூலுல்லாஹ்னு கேட்டாங்க. நீங்க பேசுவது அவர்களுக்கு கேட்குமா, அந்த உம்மு மிஹஜனுக்கு அடக்கம் செய்யப்பட்ட உம்மு மிஹஜனுக்கு கேட்குமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜப்தஹா, அவங்க பதில் சொன்னாங்க. என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? உம்முல் மஸ்ஜித், நான் செய்த அமல்களிலே மிகச்சிறந்த அமல் பள்ளிவாசலை சுத்தம் செய்ததுதான் என்று சொன்னாங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க. அருமையானவர்களே, கபருக்கு போன பிறகும் அவங்களுக்கு சிறந்த அமலாக எடுத்துக்காட்டப்படுவது இதுதான். பள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு செயலை தான் சொல்லுகிறாங்க. அப்படின்னா பள்ளி சம்பந்தப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், பள்ளி சம்பந்தப்பட்ட செயல்களில் நாம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அமல் உயர்ந்த அமலாக சிறந்த அமலாக இருக்கும் என்பதையும் இந்த நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல வருது, இப்படி வருது, ஒரு கருப்பு நிற பெண்மணி இருந்தாங்க. அந்த பெண்மணி திடீரென காணவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, பள்ளிவாசலை சுத்தம் செய்யக்கூடிய ஒரு கருப்பு நிற பெண்மணி இருப்பாங்களே அவங்கள எங்கன்னு கேட்கிறாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க, மௌத்தாக போயிட்டாங்க யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னோன்னே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தல்லூனி அலா கபரிஹா, அவருடைய கபரை எனக்கு காமிங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கபரை எனக்கு காமிங்கன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கபரில் தான் அவங்க அடக்கப்பட்டிருக்காங்க, எனக்கு சொல்லியிருக்கலாமே என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அங்கே போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
தொழுகை நடத்தினாங்க, துஆ செய்தாங்க. துஆ செய்து விட்டு சொன்னாங்க, இன்ன ஹாதிஹில் குபூர் மம்லூஅத்துன் துல்மத்துன் அலா அஹ்லிஹா. இந்த மன்னரையில் வசிக்கக்கூடிய நிறைய கபர்கள் இருளால் மூழ்கி கிடக்கின்றன. அங்க லைட்டா போட முடியும், கபருக்குள்ள போக்கஸ் லைட்டா வைக்க முடியும், வெளியே தான் வைக்க முடியும், உள்ள இருளாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க நல்லடியாக கபூர் பிரகாசமா இருக்கும், சொர்க்கத்துடைய வாடை கிடைக்கும், சொர்க்கத்துடைய காட்சி கிடைக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்சி கிடைக்கும். எல்லாமே நல்லவர்களுக்கு கிடைக்கும், கெட்டவர்களுக்கு என்ன கிடைக்காது? கிடைக்காது. பாவங்கள் செய்தவர்களுக்கு கிடைக்காது. இந்த மக்களுக்கெல்லாம் இவருடைய மன்னரை இருளாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய கபரை இப்போ பிரகாசமாக ஆக்கிட்டான்னு சொன்னாங்க. அல்லாஹ் இப்போ அவங்களுடைய கபரை பிரகாசமாக ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் தெரியுமா? பி ஸலாத்தி அலைஹிம், நம்முடைய தொழுகையை கொண்டு, நம்முடைய பிரார்த்தனையை கொண்டு அல்லாஹ் அவருடைய கபரை பிரகாசமாக ஆக்கிவிட்டார். அப்படின்னா இறந்தவர்களுக்கு துஆ செய்யறதுனால அவருடைய கபர் என்ன ஆகுது? பிரகாசமாக ஆகுது என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தொழுகை, ஒரு துஆ, இதன் மூலமாக மன்னரை பிரகாசமாகுது. அப்படின்னா நம்முடைய துஆக்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறந்தவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தவிக்கிறார்கள், நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார்கள். ஒரு தண்ணீரில் மூழ்கியவர் அபயம் தேடுவார் அல்லவா, என்னை காப்பாற்றுவதற்கு யார் இருக்கிறார் என்று அபயம் தேடுவார் அல்லவா, அப்படி அபயம் தேடுவதை போல மன்னரையில் இருக்கக்கூடியவர் நமக்கு யாராவது துஆ செய்து மாட்டாங்களா, ஏதாவது நன்மைகளை செய்து விட மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா நம்முடைய துஆக்களை எல்லாம் நம்மிடம் இருந்து மறைந்தவர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிறதா. இந்த துஆவினால அவருடைய கபர் ஒளிமயமாக ஆக்கப்பட்டது, அல்லாஹ் ஒளிமயமாக ஆக்கிவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமையான மக்களே, பள்ளி தொடர்புடையவர்களுக்கு உயர்ந்த நிலை என்பதுதான் இந்த ஹதீஸ். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் நபவிக்கு வர்றாங்க. ஒரு நாள் பார்த்தா பிரகாசமாக இருக்கு, ரொம்ப பள்ளி ரொம்ப லைட்டிங் எல்லாம் போட்டு ரொம்ப இதா இருக்கு. அதற்கு முன்பு வரையும் பள்ளி எப்படி இருக்குன்னா, பள்ளியுடைய வெளிச்சம் இஷாவுக்கு ஃபஜ்ருக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, விறகுகளை நெருப்பு மூட்டி அந்த நெருப்புடைய வெளிச்சத்துல தான் பள்ளியில இருப்பாங்க எல்லாரும், விளக்குகள் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிக்கு வந்து பார்க்குறாங்க, லைட்டிங்லாம் போட்டு ரொம்ப பள்ளி அழகாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இப்படி பிரகாசமாக இருக்கிறது பள்ளி, மன் ஃபஅல ஹாதா, இந்த லைட்டிங் போட்டதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டாங்க. இது யார் செய்தது என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சொன்னாங்க, தமீமுத்தார், தமீமுத்தாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, அவருடைய பெயரை சொன்னாங்க. அந்த தமீமுத்தாரி ஏன் இவ்வளவு பிரகாசமாக ஆக்கினார் அப்படின்னா, அவரு சிரியாவுக்கு போயிருந்தார் வியாபார ரீதியாக. வியாபாரத்துக்காக வேண்டி சிரியாவுக்கு போனப்ப அங்க அழகு விளக்குகளை அங்க லேண்டர் விளக்குகளை என்ன பண்ணாங்க, வித்துக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு தோணுச்சு, இந்த லேண்டர் விளக்குகளை எல்லாம் நம்ம மஸ்ஜித் நபவிக்கு போட்டா மஸ்ஜித் நபவி பிரகாசமாக இருக்குமே, ஒளிமயமாக இருக்குமே. வியாபாரத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க, இந்த லைட்டை போனோட அவங்க பள்ளிவாசல் ஞாபகம் வந்துச்சு, நமக்குலாம் நம்ம வீட்டில் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, சாதாரண மனிதர்கள் அவர்கள் அல்லாஹ்வுடைய இல்லத்தை பிரகாசிக்க வேண்டும் என்ற எண்ணம், வியாபாரம் தான், தொழிலுக்காக வேண்டிதான் போயிருக்கிறாங்க. ஆனால் அப்பையும் அல்லாஹ்வுடைய ஞாபகம், அல்லாஹ்வுடைய பள்ளியுடைய ஞாபகம் வந்து பள்ளிக்கு அழகுபடுத்தலாமே என்று அந்த விளக்குகளை சிரியாவிலிருந்து வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து பள்ளிவாசல்ல போட்டு அதை அலங்கரிக்கிறாங்க. தமீமுத்தாரி அந்த சமயத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யார் செஞ்சதுன்னு கேட்டோம்னா, தமீமுத்தாரிய சஹாபாக்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தமீமுத்தாரிக்கு துஆ செய்யறாங்க, பிரத்யேகமாக துஆ செய்யறாங்க. எப்படி துஆ செய்யறாங்க பாருங்களேன். சொல்றாங்க, நவ்வரத்தல் இஸ்லாம் யா தமீமுத்தாரி, நீ மார்க்கத்தை நீ ஒளிமயமாக ஆக்கி விட்டாய். பள்ளியை தான் ஒளிமயமாக்குறாங்க, பள்ளியை தான் பிரகாசமாக்குனாங்க. ஆனா நவ்வரத்தல் இஸ்லாம், மார்க்கத்தை இஸ்லாத்தை நீ ஒளிமயமாக ஆக்கிவிட்டாய். நவ்வரல்லாஹு அலைக, அல்லாஹ் உன்னை ஒளிமயமாக ஆக்குவானாக. ஃபித் துன்யா வல் ஆகிரா, துன்யாவிலேயும் அல்லாஹ் உன்னை ஒளிமயமாக ஆக்குவானாக. ஒஃபில் ஆகிரா, மறுமையிலேயும் அல்லாஹ் உன்னை ஒளிமயமாக ஆக்குவானாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியை அழகுபடுத்தியவருக்காக துஆ செஞ்சாங்க.
பள்ளியை அழகுபடுத்தியவருக்காக வேண்டி துனியாவிலையும் ஆகிரத்தையும் அல்லாஹ் உன்னை முழுமையமாக ஆக்கட்டும்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு செய்தின்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ் கானலி இப்னத்துன், எனக்கு மட்டும் இன்னொரு மகள் இருப்பா அப்படின்னாங்கன்னா, இன்னொரு மக எல்லாருக்கும் எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லவ் கானலி இப்னத்துன், எனக்கு மட்டும் ஒரு பெண்மணி ஒரு பெண் பிள்ளை இருக்கும் என்றால் அந்த பெண்மணியை லஸவ்வஜ்துஹா, அவருக்கு நான் திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பேன். யாருக்கு? தமீமுத்தாரிக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா அந்த பிள்ளையை இவருக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பேன். ஏனென்றால் இவரை சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வுடைய சிந்தனையாக இருக்கு, அல்லாஹ்வுடைய பள்ளியுடைய மஸ்ஜிதுடைய சிந்தனையாக இருக்கு. இப்படி நல்ல மனிதருக்கு என் பிள்ளையை திருமணம் முடிச்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபி நௌஃபல் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் இன்னலி இப்னத்துன், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்காங்க யா ரசூலல்லாஹ், அவரை தமீமுத்தாரிக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கவான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு சொன்னாங்க முடிச்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல திருமணம் முடிஞ்சிருச்சு, அந்த இடத்துல திருமணம் முடிஞ்சிருச்சு அவங்களுக்கு. தமீமுத்தாரி ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கு. அருமையான பெருமக்களே, பள்ளியை அழகுபடுத்தியவருக்கு அல்லாஹ்விடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு அழகான துஆவை செய்தாங்க. என்ன, என்னுடைய மகளையே திருமணம் முடித்து கொடுப்பேன் என்று ஒரு பெரிய பரிசையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிச்சாங்க. பக்கத்துல இருந்து அந்த பாக்கியத்தை நாம பெற்றுக்கோம்னு சொல்லி என்ன பண்ணாங்க, தன்னுடைய மகளை திருமணம் முடித்து அழகுபடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை உண்மைப்படுத்தினாங்க. அருமையான பெருமக்களே, இப்படி பள்ளி தொடர்புடையவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு சிலாகித்து உயர்வாகவும் சொல்லி இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, இது ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அருமையான பெருமக்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க போனாலும் ஒரு பள்ளியை உருவாக்கி விடுவாங்க. எங்க போனாலும் ஒரு பள்ளியை உருவாக்குவாங்க, உருவாக்க வேண்டும் என்று சொல்வாங்க. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதா நஸல மன்சிலன், ஒரு வீட்டுக்கு யாராச்சும் ஒரு வீட்டுக்கு ஒரு பகுதிக்கு போனாங்க அப்படின்னா அங்க பள்ளி இல்லை என்றால் அங்க ஒரு பள்ளியை உருவாக்குவாங்க. ஒஃபி சஃபரின், ஒரு பயணத்தில் போனாங்க, அந்த முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய இருந்துச்சு, அந்த பயணத்தில் அங்க ஒரு பள்ளியை உருவாக்குவாங்க. அவ் ஹர்பின், அல்லது ஒரு யுத்தத்திற்காக வேண்டி போர்க்களத்திற்காக வேண்டி போனாங்க, அங்க ஒரு பள்ளியை உருவாக்குவாங்க. எங்கு சென்றாலும் அங்க ஒரு பள்ளியை உருவாக்கி கொடுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லிட்டு, அப்படி உருவாக்கக்கூடிய பள்ளிகளை நீங்கள் மனம் கமலும் இடமாக ஆக்கிக் கொள்ளுங்க, புகை போட்டுக் கொள்ளுங்க, சாம்பிராணி மாதிரி புகை போட்டு வாசனைய உள்ள இடமாக. என்ன வாசனை வரக்கூடாது. பள்ளிக்கு வந்தோடனே அந்த வாசனையினால் எல்லோரும் சந்தோஷப்படணும். இன்னும் கொஞ்ச நேரம் பள்ளியில் இருந்துட்டு போலாமே, இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாமே அப்படிங்கிற மன சந்தோஷங்கள் பள்ளியில் ஏற்பட வேண்டும். அதனால நறுமணம் கமலக்கூடிய இடமாக பள்ளிவாசலை ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வர்றாங்க, கிப்லா திசையில் பார்க்குறாங்க. கிப்லா திசையில் பார்க்குறாங்க, யாரோ ஒரு ஆள் காரில் எச்சியை துப்பி வச்சிருக்கிறார். நல்ல காரி சரி எச்சியா அப்படி துப்பி இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த முகம் ஒரு மாதிரி செவந்துடுது கோபத்தினால. ஒரு அன்சாரிகளில் ஒருவர் எந்திரிச்சு போய் ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறுவதை பார்த்துட்டு தன்னுடைய கையினால் சுரண்டி அதை சுத்தம் செஞ்சுட்டு தன்கிட்ட இருந்த அத்தரை எடுத்து தடவுறாங்க. தன்னிடம் இருந்த அத்தரை நறுமணத்தை எடுத்து தடவுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடியே. அந்த அன்சாரி நபர் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மா அஹ்ஸனு ஹாதா, எவ்வளவு நல்லா இருக்கு இது, இந்த வாசனை எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அவர் பாராட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது எவ்வளவு நல்ல செயலாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசுத்தத்தை பார்த்து முகம் சிவந்தது, நறுமணத்தை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சியானாங்க என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னொரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. அதே போல ஒரு ஆள் காரில் எச்சியை துப்பி வச்சிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கையினாலே சுரண்டி எடுக்கிறாங்க. தன்னுடைய கரத்தினாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கரத்தினாலே என்ன அதை சுரண்டி ஃபஹக்கஹா, அதை தன்னுடைய கையினாலே சுரண்டி எடுத்து அதை சுத்தம் செய்தார்கள் என்பதையும் ஹதீஸ்களில் காண முடியுது. அப்படின்னா பள்ளியில் அசுத்தம் இருக்கக்கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, ஊரிதுத்து அலா அஜ்வாரி உம்மத்தி,
என்னுடைய உம்மத்துடைய நன்மைகள் எல்லாம் எனக்கு எடுத்து காட்டப்படுது. எப்ப மிஅராஜுக்கு சென்றல அப்ப என்னுடைய உம்மத்தார்கள் செய்த என்னென்ன நன்மைகள் இருக்கிறதோ அத்தனை நன்மைகளும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எந்த அளவுக்கு எடுத்து காட்டப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு மனிதர் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு அசுத்தத்தை நீக்குகிறார், அந்த அசுத்தத்தை நீக்கியவருடைய நன்மையும் எனக்கு எடுத்து காட்டப்படுதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பனா பள்ளியை சுத்தம் செய்தவருடைய நன்மையும் எனக்கு எடுத்து, அப்பனா அதுக்கு நன்மைகள் இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்கள் சொல்லியிருக்கு. சில ஒழுக்கங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். பள்ளிவாசல்ல எப்படி இருந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஜன்னிபு மசாஜிதக்கும், நீங்க பள்ளிக்கு வந்தீங்கன்னா சில காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. என்ன காரியத்தை தவிர்த்து கொள்ள சொல்றாங்க அப்படின்னா, சிபியானக்கும், உங்களுடைய கை குழந்தைகள்லாம் பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வரதை தவிர்த்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு காரணங்களை நிறைய பெருமக்கள் விளக்கி சொல்றாங்க. உங்களுடைய பிள்ளைகளை, சின்ன குழந்தைகளை பள்ளிவாசலுக்கு கூட்டிட்டு வர்றதை அப்படின்னு தொழுகைக்கு கூப்பிட்டு வரக்கூடாதா? தாராளமாக கூட்டிட்டு வரலாம். அதுக்கு வரம்புகளை மார்க்கம் சொல்லி காட்டுங்க. எத்தனை வயசு? தொழுகையுடைய வயசு எத்தனை? 7 வயதாகிவிட்டால் நீங்க தொழுகை அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, பழகி கொடுங்கள். கையில பிடிச்சிட்டே வந்துட வேண்டியதான். 7 வயசு ஆயிடுச்சுனா. ஏன்னா 7 வயசு ஆனப்ப சொன்னா ஒரு மெச்சூர்ட் இருக்கும். இப்படி செய்யாத பணம் கேட்டுக்குவோம். அதே 3 வயசு குழந்தைகிட்ட சொன்னா கேட்டுக்குமா அப்படின்னா, அது விளையாடுறது விளையாண்டுட்டு தான் இருக்கும். அது போய் அடிக்கவா முடியும்? சில பேர் குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டா குழந்தைகளை கத்துவாங்க. குழந்தைகளை கத்துனா பள்ளிவாசல் ஏதோ அடிக்க வராங்கன்னு சொல்லி பள்ளிவாசலுக்கு வராமல் ஆகிடும். அப்படி செய்யக்கூடாது. யார் கூட்டுட்டு வந்தாங்களோ அவங்கள்ட்ட சொல்லணும், பள்ளிக்கு கூட்டுட்டு வராங்க, மற்றவங்களுக்கு தொழுகையில் இடையூறு ஏற்படுது அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். குழந்தைகளை போய் மிரட்டி ஒன்றும் ஆக வைப்பாது. அந்த குழந்தைகளை மிரட்டவும் கூடாது. நம்ம திருப்பி பள்ளிவாசலுக்கே வராமல் ஆகிடும் அதனுடைய வாழ்க்கையில். அப்படி மிரட்டக்கூடாது. பிள்ளைகளை ஸல்லல்லாஹு ஜன்னிபு மசாஜிதுக்கும் சுபியானக்கும், உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு கொண்டு வருவதை, சிறு குழந்தைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். ஓ மஜானினிக்கும், பைத்தியக்காரர்களாக இருக்கிறாங்கல்ல, கொஞ்சம் மென்டல் இதாக இருக்கிறாங்கல்ல, அவங்கள பள்ளிவாசலுக்கு கொண்டு வரதையும் நீங்கள் என்ன பண்ணுங்க, தவிர்த்துக்கோங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்தை சொல்லிட்டு, 3வது சொன்ன இகாமத்து ஹுதூதிக்கும், தண்டனைகள். இஸ்லாமிய நாடுகளில் தண்டனையை நிறைவேற்றுவாங்க. சில ஹத்துகள், கசையடிகள் கொடுக்கிறது, என்ன அவங்களுக்கு வந்து சில சில தவறுகளை செய்து விட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும். இதெல்லாம் எங்கே நடத்தக்கூடாதுங்கிறாங்க, பள்ளிவாசல்களில் நடத்த வேண்டாம். பள்ளிவாசல்களை தண்டனை நிறைவேற்றக்கூடிய இடமாக ஆக்கிக்காதீங்க. பள்ளிவாசல் வாழை உருவிக்கிட்டுலாம் நிற்காதீங்க, பார்த்தவங்க பயந்துட போறாங்க. இதெல்லாம் பள்ளியில் செய்யக்கூடிய செயல் அல்ல. வத்தகது அலா அபுவாபிகா, பள்ளிவாசல்ல என்ன ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, வத்தகது அலா அபுவாபிகா, அந்த பள்ளியினுடைய வெளிப்பகுதியில் என்ன பண்ணுங்க அப்படின்னா, சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை ஏற்படுத்துங்க. அப்படின்னா உது செய்யறதுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி, கை கால் கழுவி கொண்டு தொழுகைக்காக வேண்டி வருவதற்கு சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இடத்தை ஏற்படுத்துங்க. ஜும்மா தொழுகைக்காக வேண்டி மனம் கம்மினும் இடமாக பள்ளிவாசல் ஆக்குங்க, நல்ல வாசனை போடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் காபத்துல்லால என்ன பண்றாங்க, ஊது புகை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மஸ்ஜித் நபவியிலையும் காபத்துல்லாவிலையும் என்ன பண்றாங்க, வாசனைகள் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்படி ஜும்மாவில் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய நேரத்தில் ஸ்மெல் வராமல் இருப்பதற்காக வேண்டி, யாரும் மற்றவர்கள் வெறுக்காமல் இருப்பதற்காக வேண்டி வாசனை போட்டுக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவுக்கு சில வரக்கூடிய சில ஒழுக்கங்களை சொல்லித் தராங்க. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவாங்க, ஏன் சின்ன பிள்ளைகளை பள்ளிக்கு கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது, சின்ன குழந்தைகள் விளையாண்டு கொண்டு இருப்பாங்க. அந்த விளையாண்டு கொண்டிருந்தா அந்த பள்ளியுடைய கண்ணியம் குலைந்து விடும். அது விளையாட்டு இடமாகவே ஆகிவிடும். அது கடைசி வரை விளையாட்டு இடமாகவே நினைச்சிருக்கும் அந்த பிள்ளை. அதனால விளையாட்டு இடமாக ஆகிவிடும். அது விளையாடக்கூடிய இடமாக பள்ளி ஆக்க வேண்டாம் என்பதற்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஏன் பைத்தியக்காரர்களை, கொஞ்சம் மனவளர்ச்சி குன்றியவர்களை ஏன் கூட்டிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அவங்கள பார்த்தா மற்றவங்களாம் கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அப்புறம் கேலி கிண்டல் பண்ணக்கூடிய இடமாக பள்ளிவாசல் மாறிவிடும், விளையாடக்கூடிய இடமாக பள்ளிவாசல் மாறிவிடும். அதனால அவங்களை கூட்டிட்டு வராங்க. ஏன் தண்டனையை நிறைவேற்றக்கூடியவர்கள் பள்ளிவாசல் நிறைவேற்ற வேண்டாம்னு சொன்னாங்க அப்படின்னா, அவர்கள் தண்டனையை நிறைவேற்றக்கூடிய சமயத்தை இரத்தக்கரைகள் பள்ளியில் தொழுகும் இடத்துல பட்டுச்சுன்னா அந்த இடம் நஜீஸ் ஆகிவிடும்.
அந்த இடம் நஜீஸ் ஆகிவிடும். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்ந்திருக்க சொன்னாங்க. இப்படியெல்லாம் இதற்கு விளக்கம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. சுத்தம் செய்யக்கூடிய ஒரு இடத்தையும் மனம் பூசக்கூடிய இடத்தையும் சொல்லியிருக்காங்க. இப்படி பள்ளியுடைய ஒழுக்கங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா ஹிய லிذிக்ரில்லாஹ், பள்ளிவாசல் என்பது எதற்காக வேண்டி தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்குண்டான இடம் அது. அப்பனா அது விளையாடக்கூடிய இடம் இல்லை, மற்றவர்களை பரிகாசிக்கக்கூடிய இடம் அல்ல, மற்றவர்களை கேலி கிண்டல் பண்ணக்கூடிய இடம் அல்ல. திக்ர் இல்லா, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் என்பது. வஸ்ஸலாத்து, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய இபாதத் செய்யக்கூடிய தொழுகக்கூடிய இடம் அது. வகிராத்துல் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய இடம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ், ஒரு மனிதர் பள்ளிவாசலில் சிறுநீர் கடிச்சோன்னே சஹாபாக்கள்லாம் அவர் அடிக்க போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டுடுங்கம்பாங்க, அடிக்காதீங்கம்பாங்க. அவர் சிறுநீர் கழிக்க விடுங்க அப்படிம்பாங்க. சிறுநீர் கழிக்க விடுங்க அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறுநீர் கழிச்சு முடிச்சிடறாரு. அவரை கூப்பிட்டு சஹாபாக்கள் கூப்பிட்டு அதை சுத்தம் செய்ய சொன்னாங்க. இவர் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டுட்டு போய் சொன்னாங்க, பள்ளிவாசல் அசுத்தம் செய்யக்கூடிய இடம் அல்ல, பள்ளிவாசல் அசுத்தம் செய்யக்கூடிய இடம் அல்ல, அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடம், தொழுகக்கூடிய இடம், குர்ஆன் ஓதக்கூடிய இடம், இந்த துஆ செய்யக்கூடிய இடம் என்று அவருக்கு அழகான பண்பை சொல்லிக் கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் அடிக்கக்கூடாது, அவருக்கு அழகான வார்த்தைகளை சொல்லி அவரை திருத்த வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்திகள். ஒரு தவறு செய்து விட்டால் அவர் தவறை திரும்பவும் செய்ய விடக்கூடாது, அவரை கூப்பிட்டு அழகான முறையில் நமக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அருமையான பெருமக்களே, அதே போல பள்ளிவாசல்ல ஒரு மனிதர் மஸ்ஜித் பள்ளியில் உட்கார்ந்துருக்காங்க. ஒருவர் என்ன பண்ணார், முடி எப்படி தாடி முடிய இப்படி கோதிக்கிட்டே இருந்தார். தாடியிலிருந்து சில முடிகள் கீழே விழுது, தாடியிலிருந்து சில முடிகள் கீழே விழுது. அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. மக்களுடைய கவனம் கொஞ்சம் மாற ஆரம்பித்தவுடன் அவர்கிட்ட தாடியிலிருந்து முடி விழுந்த கீழே விழுந்த முடியை எடுத்து ஜோப்பில் போட்டுக்கிறாங்க. எடுத்துட்டு மெதுவாக வெளியே போய் அதை போய் வெளியே போட்டுட்டு வந்துடுறாங்க. எல்லோரும் அவங்க கவனிச்சாங்க. சொல்லி அவங்க முடி கீழே விழுது, அதை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பொதுமக்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதரை அசிங்கப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம் அந்த காரியத்தை அமைதியாக செய்தோம் என்றால் எல்லோரும் பார்த்து கொண்டால் இதே போன்ற காரியத்தை எல்லோரும் செய்து கொள்வார்கள் என்பதையும் ஒரு நல்ல நடைமுறையை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லித்தராங்க. அப்படின்னா பொது இடங்களில் மற்றவர்களை சத்தம் விட்டு கூட என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது என்பது அழகிய நடைமுறையை ஏற்படுத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அருமையான பெருமக்களே, அதே போல் பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது பூண்டு சாப்பிட்டுட்டு வர வேண்டாம், வெங்காயம் சாப்பிட்டு, அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அந்த ஸ்மெல் மற்றவங்களுக்கும் பிடிக்காது. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. பிடிக்காததுனால மலக்குமார்களுக்கும் பிடிக்காதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு நோவினை ஏற்படுத்தக்கூடியதாக, மனிதர்களுக்கு எதெல்லாம் நோவினை ஏற்படுத்துமோ, கஷ்டத்தை ஏற்படுத்துமோ, அந்த கஷ்டம் யாருக்கும் ஏற்படும், மலக்குமார்களுக்கும் தான் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்படி பள்ளியுடைய ஒழுக்கங்கள், பள்ளியில் நடக்கக்கூடிய நடைமுறைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகக்கூடிய சமயத்தில் முதலாக இங்கேருந்து மதீனா மக்காவிலிருந்து சபர் மாதத்தினுடைய 27 தான் கிளம்புறாங்க. ஒரு 3 நாள் சவுரு குகையில் என்ன பண்ணுறாங்க, தங்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்களுடைய பயணங்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ரபீல் அவ்வல் பிறை 8 மதீனாவுடைய எல்லைக்கு போயிடுறாங்க. அங்கே எல்லையில் அங்கே தான் மஸ்ஜித் குபாவை என்ன பண்ணுறாங்க, ஒரு பள்ளியை நிறுவனம் செய்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் தங்குறாங்க. அந்த இடத்துல தங்கி ஒரு பள்ளி தங்கி 4 நாட்களில் ஒரு பள்ளியை உருவாக்குறாங்க. அந்த இடத்தில் தங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒட்டகமான கஸ்வா ஒட்டகத்தை அந்த இடத்துல கட்டி போட்டாங்க. அந்த அடையாளம் இன்றும் இருக்கு. அந்த அடையாளம் மஸ்ஜித் குபாவில் இன்றும் இருக்கிறது. அந்த அடையாளம் சொல்லக்கூடிய செய்தி என்ன தெரியுமா, எந்த கஸ்வா ஒட்டகத்தில் மக்காவிலிருந்து துரத்தப்பட்ட ஒட்டகத்திலிருந்து மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்களோ அதே கஸ்வா ஒட்டகத்தில் போய் தான் மக்காவை வெற்றி கொண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க
எத்தனை வருஷம் கழிச்சு? 8 வருடங்கள் கழித்து, 8 வருடங்கள் கழித்து மதீனாவுக்கு, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த அதே கஸ்வா ஒட்டகம், அதே கஸ்வாவில் ஏறி சென்றுதான் அந்த கம்பீரமாக மக்காவில் வெற்றியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஃபத்ஹ் மக்காவை பெற்றுக் கொள்கிறார்கள். அப்படின்னா என்னன்னா, அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாத்தையுமே ஒரு மன நிம்மதியும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சமயத்தில் அல்லாஹ் அதை என்ன பண்ணுறான், அதை இன்னொரு சமயத்தில் அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக தான் அந்த கஸ்வா ஓட்டம் நமக்கு சொல்லக்கூடிய நிகழ்வு. அருமையானவர்களே, இந்த பள்ளிகளை பற்றி பேசுவதற்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டிசம்பர் 6 நம் நாட்டில் 1992ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை ஷஹீதாக்கி விட்டோம்னா, பள்ளியை அல்லாஹுடைய இல்லத்தை நாம் ஷஹீதாக்கி விட்டோம், இல்லாமல் ஆக்கிவிட்டோம், காணாமல் ஆக்கிவிட்டோம். அந்த பள்ளி காணாமல் போனது நாம் சேர்ந்து வாழ்ந்திருக்கோம். நம்மெல்லாம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம். அந்த காலங்களில் அல்லாஹ் இடத்துல நாமளும் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அருமையானவர்களே, பள்ளி ஷஹீதாக்கப்பட்டது, கபலீகரம் செய்தார்கள் ஒரு கூட்டத்தார்கள். அதே கூட்டம் இந்த ஆட்சி பீடத்தில் உட்கார்ந்து கொண்டு ஒவ்வொரு பள்ளிகளாக, பழமையான பள்ளிகளாக, வரலாற்று சின்னங்களாக இருக்கக்கூடிய பள்ளிகளாக 700 ஆண்டுகள் 600 ஆண்டுகள் இந்த பழமையான பள்ளிகளை குறிவைத்து தாக்கி கொண்டிருக்கிறாங்க. குறிவைத்து தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய பள்ளிகளை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பள்ளிகளை எப்படி தான் பாதுகாக்க முடியும்? நமதற்குண்டான பாதுகாப்புகள் என்ன என்ன தேவையோ, நம்முடைய சொத்தை நாம் பாதுகாக்க மாட்டோமா? நம்முடைய பொருளாதாரத்தை நாம் பாதுகாக்க மாட்டோமா? அதே போல அல்லாஹ்வுடைய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய சொத்து, வக்ஃப் சொத்துக்கள், மஸ்ஜிதுகள், ஆசார்கள், தர்காக்கள், இதெல்லாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்பட்ட இடங்கள். இதையெல்லாம் பாதுகாக்கக்கூடிய கடமை ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இருக்கிறது. நாம் பாதுகாக்க வேண்டும். அதை ஒவ்வொருவரும் போர்க்குணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் தொடர்பு கொண்டவர்களாக இருக்கோம் என்றால் அல்லாஹ்வுடைய கண்ணியமும் மரியாதையும் நமக்கு கிடைக்கும். நாளை மறுமை நாளையில அல்லாஹ் கேட்பானா, என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்பானா, ஐன ஜாரியா, எங்க என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எங்கன்னு அல்லாஹ் கேட்பானா? மலக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் உனக்கு எங்கள் வீடு, உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு கேட்பாங்களாம். மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவான், பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான், பள்ளி தொடர்புடைய மக்கள் தான் எனக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க, அவங்கள அழைங்க அப்படிம்பாங்க. இப்படி பள்ளி தொடர்புடையவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரர்கள். பள்ளிக்கு பக்கத்தில் உள்ளவர்கள் தான் அல்லாஹ்வுடைய அண்டை வீட்டுக்காரர்கள். அவர்களுக்குண்டான கடமைகள் இருக்கின்றன. பக்கத்தில் வீடு வச்சுட்டே தொழு உரம் எடுக்கிறோமே, எத்தனை பேர் வரோம் நம்ம? எத்தனை பேர் வரும்? நம்ம பள்ளியை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்துட்டாலே பள்ளி உள்பள்ளி நிரம்பிவிடும். நாம் அவ்வளோ பக்கத்தில், நம்ம காதில் அடித்த மாதிரி இருக்குது பாங்கு சப்தம், காதில் அடித்து எழுப்பி விடுற மாதிரி இருக்குது. அவ்வளோ சப்தம் இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு வர மாட்டேங்கிறோம். இப்படி பள்ளியை காக்க வேண்டும் போயிடுச்சுன்னு அழுகுறோம், கதறோம், ஃபேஸ்புக்கில் போகிறோம், சோசியல் மீடியாக்களில் போகிறோம். ஆனால் பள்ளியை நாம் கண்ணியம் செய்கிறோமா அப்படின்னா இல்லையே, நம்மள்கிட்ட இல்லையே. இப்படி பள்ளியை காக்கக்கூடிய கடமைகள் இருக்கு. வல்லோன் அல்லாஹ் நம் அனைவரையும் பள்ளி தொடர்புடையவர்களாக, அந்த பள்ளி தொடர்பு மூலமாக நாளை மறுமை நாளையிலே என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் எங்கன்னு கேட்டான அந்த நன்மைகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியர் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.